وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தினந்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் இதன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக பரிந்துரைக்கிறோம். அதிலின்று சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தினுடைய முதல் 3 வசனங்களுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால். நபியே, தெளிவான பெரும் வெற்றியை உமக்கு வழங்கியுள்ளோம். அல்லாஹ் உமது முந்தைய பிந்தைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் அவன் தனது அருட்கொடையை உமக்கு முழுமைப்படுத்துவதற்காகவும் நேரான பாதையை உமக்கு காட்டுவதற்காகவும் வலிமை மிக்க உதவியை உமக்கு வழங்குவதற்காகவும் இவ்வாறு வெற்றி அளித்தான். இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு மகத்தான தெளிவான வெற்றியை அளித்ததாக வழங்கியுள்ளதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் மக்காவை நோக்கி உம்ரா செல்வதற்காக வேண்டி பயணித்து புறப்பட்டு சென்றார்கள். அந்த சமயத்துல காஃபிர்களால் ஒரு கட்டத்திற்கு மேல தடுக்கப்படுகின்றார்கள். அப்படி தடுக்கப்படுகின்ற சமயத்துல ஒரு கடுமையான ஒப்பந்தம் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில செய்யப்பட்டது. அதான் வரலாற்றில் ஆக சிறந்த ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக, மிகச் சிறந்த ஒரு துளியாக இந்த ஒப்பந்தத்தை பற்றி இஸ்லாமிய நமக்கு தெளிவாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதான் ஹுதைபியா உடன்படிக்கை. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஹுதைபியா இடத்தில் வைத்து செய்யப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய அந்த ஒப்பந்தம் பெயர் ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில எதிர்கூட்டத்தை சார்ந்த சுஹைல் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்கூட்டத்தை சார்ந்த அந்த காஃபிருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதுல பிரதானமாக பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் பிரதானமாக அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்றால், முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு மட்டுமே பாதகமாக, காஃபிர்களுக்கு சாதகமாகவும் செய்யப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில. அந்த உடன்படிக்கை எந்த அளவிற்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில நபித்தோழர்களுக்கு மத்தியில கவலையில ஆழ்த்தியது என்றால், கடுமையான முறையில வருத்தத்தை அவர்களுக்கு தெரிவித்தது. என்றால் எல்லோரும் ஏற்பாடுகளோடு பயண ஏற்பாடுகள் உம்ரா செய்யக்கூடிய அந்த எண்ணத்தோடு மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு வருகின்றார்கள். அங்கே அவர்கள் எல்லையிலேயே தடுக்கப்பட்டு, இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருடம் தான் நீங்கள் உம்ரா செய்வதற்கு வர வேண்டும் என்ற ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அதே மாதிரி இந்த காஃபிர் கூட்டத்தை சார்ந்த மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வருவார்கள் என்றால், இஸ்லாத்தை நோக்கி மோமினாக வருவார்களே ஆனால் நீங்கள் மதீனாவில் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவரை திருப்பி மக்காவை நோக்கி நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். இது ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அதே மாதிரி மதீனாவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற ஒருவர் மக்காவை நோக்கி வருவார் என்றால் அவர்களை நாம திருப்பி அனுப்ப மாட்டோம் என்ற அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் தான் கடுமையான முறையில் செய்யப்படுகிறது. அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தம் ஏதோ போர் இல்லாமல், உயிரிழப்புகள் இல்லாமல் ஒப்பந்தம் செய்யப்பட்டால் போதும், ஒப்பந்தம் செய்வதற்காகவாவது வர்றாங்களே என்ற அந்த எண்ணத்துல தொலைநோக்கு பார்வையோடு சஹாபாக்கள் அந்த சந்தர்ப்பத்தை மட்டுமே பார்த்து அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் கவலை அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் நிறுத்தப்பட வேண்டும், முழுக்க முழுக்க ஏதோ காஃபிர்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு வந்தால்
பிறகு அவர்களை எப்படியாவது அல்லாஹ் ரபுல்லாஹினுடைய நாட்டத்தின் அடிப்படையில நாம் வெற்றியை பார்ப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் அந்த உடன்படிக்கை ரசூல் அவங்க பார்த்தாங்க. அதெல்லாம் ஒப்புக்கொண்டு எழுத்தாளரை வைத்து உஸ்மான் ரதிலானவர்களை வைத்து ரசூலா ஒப்பந்தத்தை எழுத ஆரம்பிக்கிறார்கள். அப்போ ரசூலா சொல்றாங்க, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எழுதுங்க என்று ரசூலா சொல்றாங்க. அப்போ உஸ்மான் ரதிலான் அவர்கள் எழுத ஆரம்பிக்கின்ற இந்த சமயத்துல எதிர்கோட்டத்தை சார்ந்த சுஹைல் சொல்வதால், நீங்க என்ன பிஸ்மில்லாஹி ரஹ்மான் புதுசா எழுத சொல்றீங்க? வழக்கமா நாம எழுதுற மாதிரி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் உன் பெயரால் என்று எழுதுங்கள். ரஹ்மான் என்றால் யார் என்று எங்களுக்கு தெரியாது, ரஹீம் என்றால் யார் என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வழக்கமா இந்த ஒப்பந்தம் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயத்திற்கு தான் ஒப்பந்தம் செய்யப்படணும். நீங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று நம்புவதால் நாம நம்பலல்ல, இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில பிஸ்மில்லாஹ் என்று அந்த சுஹைல் எதிர்கொண்டதை சார்ந்தவர் சொல்வதால் அதற்கு ரசூலாக அப்படியே எழுதட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எழுதுறாங்க. அதற்கு அவர்களுக்கு உடன்பாடே கிடையாது. ஆனாலும் எழுதுகின்றார்கள். பிறகு இப்படி பல விஷயங்கள் பேசப்படுகிறது. அங்கே பல சம்பவங்கள் நடக்கின்றது. எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொந்தளிக்கின்றார்கள் என்றால், இந்த காஃபிர்களுக்கு மத்தியில நாம் ஏன் இறங்கி போகணும்? நாம சத்தியத்திலையும் அவங்க அசத்தியத்திலும் இருக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வின் தூதரா இருக்கிறீங்க, நாங்க இஸ்லாமியர்கள் படையெடுத்து நம்ம அதற்குரிய சக்தி ஆற்று அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம ஏன் இந்த ஒப்பந்தத்துல கீழே இறங்கி போகணும் என்ற கடுமையான கொந்தளிப்பையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பல கட்டமாக தெரிவிக்கின்றார்கள். இப்படி பல இடர்பாடுகளுக்கு கவலைகளுக்கு இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகுதான் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்தது. அப்படி அந்த தோல்வியான அந்த கடுமையான கவலை அளிக்கக்கூடிய ஆதங்கத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்த அந்த நபித்தோழர்கள் ஒப்பந்தத்தை செய்து முடித்த பிறகு மதீனாவை நோக்கி வர்றாங்க. உம்ராவும் செய்யல, ஒப்பந்தத்தையும் அது ஏற்றுக்கிட்டாங்க. பிறகு பல சம்பவங்கள் நடக்குது. மதீனாவை நோக்கி வந்துட்டாங்க. அப்படி வரக்கூடிய அந்த சமயத்தில் தான் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலா சொல்றாங்க, நபித்தோழர்களுக்கு மத்தியில சொல்றாங்க, எனக்கு சில வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்தையும் விட எனக்கு ரொம்ப விருப்பமானது, ரொம்ப நான் நேசிக்கக்கூடிய வசனங்களாக இருக்கிறது என்று ரசூலா அவங்க சொல்றாங்க. அப்போதான் இந்த இந்த சூறாவினுடைய முதல் 5 வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பித்தது. அதுதான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். மக்கா வெற்றி அடுத்த 2 ஆண்டுக்கு பிறகுதான் இருக்கிறது. இப்போ செய்யப்பட்டது ஹுதைபியா உடன்படிக்கை மட்டும்தான். அதிலேயே அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால், மகத்தான தெளிவான வெற்றியை நபியை உங்களுக்கு கொடுத்துட்டோம் என்றால், இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னணியில் தான் அந்த மக்கா வெற்றி இருக்கிறது. ஒட்டுமொத்த வெற்றி, அந்த மக்கா வெற்றி என்பது இந்த ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய புள்ளியாக ஆதாரமாக இருந்திருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் முதல் வசனத்துல சொல்லிவிட்டு, நீங்க ஹுதைபியா உடன்படிக்கை செஞ்சுட்டீங்க, இதுல உங்களுக்கு தெளிவான வெற்றி கிடைச்சிருது, அதனுடைய ஸ்டார்டிங் புள்ளிலாம் இது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அடுத்த 2 வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வெற்றி எதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு தந்தான் என்றால், அதற்கு பல காரணங்களை அல்லாஹ் சொல்கின்றான். ரசூலா அவர்களுக்கு பல சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிற அருட்படையை முழுமைப்படுத்துவதற்காகவும், நேரான பாதையை அல்லாஹ் காட்டுவதற்காகவும், வலிமை மிக்க உதவியை அல்லாஹ் இந்த தூதருக்கும் இந்த தூதரை நம்பியிருக்கின்ற அந்த கூட்டத்திற்கு செய்வதற்காகவும் இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த 3 வசனங்களை குறிப்பிடுகிறார். இதுதான் வரலாற்றில் நான் ஒவ்வொரு அடிப்படையாக இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களுமே இந்த வரலாற்று செய்தியை, இந்த ஹுதைபியா உடன்படிக்கையாக இருக்கட்டும், மக்கா வெற்றியாக இருக்கட்டும், இதனுடைய பின்னணியில் அருளப்பட்டிருக்கிற இந்த வசனங்களாக இருக்கட்டும், இதை தெளிவான முறையில் அறிந்து அல்லாஹ்வுடைய உதவி என்பது இவ்வளவு உச்சகட்டமானது என்பதை நமக்கு புரிய வரும். இந்த வசனங்களில் நாம பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், சில நேரங்கள்ல நமக்கு கடுமையான கஷ்டத்தை தரக்கூடிய கடுமையான கவலையை தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்தாலும் அதற்கு பின்னால் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி நிச்சயமாக இருக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கை என்பது எவ்வளவு பாதகமாக, எவ்வளவு கஷ்டமாக, பாரமாக இந்த நபித்தோழர்களுக்கும் முஸ்லிம் கூட்டத்திற்கும் இருந்ததோ, அதற்கு அடுத்த 2 ஆண்டுகளிலேயே அல்லாஹ் மக்கா வெற்றியை கொடுத்து சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்தை இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் தந்தார். அதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி என்பது நிச்சயமாக இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் என்பதை இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலமாகவும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து அந்த அடிப்படையில் நாம் வாழக்கூடியவர்களாக நாம்